சேனல் மைலு vlogs. நம்மளோட வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹேருக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலாக இருந்தது. இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைன்னு இல்லை, பல பிரச்சனையில் ஒரு பிரச்சனை இந்த ஹேர் ஃபால். அந்த ஹேர் ஃபால் பிரச்சனையை நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். 2 இயர்ஸ் பேக் வந்து நான் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குன்றதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன். 6 மந்த் கிட்டே நான் பார்த்துருப்பேன். ஒரு மாதமும் வந்து 5,000 அழிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன். ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்ட்டு நான் நம்பினேன். பட் ஆனால் எனக்கு வந்து அது கண்ட்ரோலே ஆகலை. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வீட்டில் இருக்கிற ஹோம் ப்ராடக்ட்ஸை வச்சு பெஸ்ட் ஹேர் பேக்கு அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி நான் போட்டேன். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். இந்த இயர்ல இருந்து நம்ம ஹேர் ஃபாலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம ஹேருக்கு வந்து ஒரு நல்ல கேர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நான். இதை வந்து நான் வந்து கீப் இட் அப் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் வந்து எனக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே கம்மியாச்சு. அவ்வளோ காசு நான் வெளியே கொண்டு போய் அழிச்சதுக்கு மெயினாக தேவைப்பட்டது வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாது, ஃபுட்டு வந்து கரெக்டாக எடுத்துக்கணும், அது ஒன்று. ஓகே, மசாஜ் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்மளுக்கு மசாஜ் தேவை. அப்போ பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஓகே, சும்மா பின்னிட்டு நான் தூங்கிடுவேன். இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் சூப்பராகவே ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நான் ஆஃபீஸ் போனேன். ஹேரை வந்து நான் கேரி பண்ணிக்க முடியல. அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா போகிறேன், டஸ்ட்டு, காஃப் கட்டும் போது அதோட ஸ்வெட்டு இதெல்லாமே வந்து ரொம்ப ஹேர் ஃபால் எனக்கு கொண்டு வந்துடுச்சு. இப்போயுமே தான் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ஹேர் ஃபால் ஷாம்பூ. இது தனியாகவே விற்குது, ஷாம்பூவுமே விற்குது, கண்டிஷ்னருமே தனியாக விற்குது. ஆனால் நான் வந்து காம்போவாக தான் போட்டு நான் வந்து இதை வந்து நல்லா யூடியூப்பில் நான் செக் பண்ணேன், என்னென்ன ரிவ்யூஸ் இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஒரு ப்ராடக்டே நான் வாங்கினேன். வாங்கிட்டு நான் ஒரு 3 மந்த்ஸ் நான் யூஸ் பண்ணேன். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அதோட ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னன்ட்டு. அந்த மாதிரி தான் நான் ஒரு 3 மந்த்ஸ் நான் வெயிட் பண்ணேன், என்ன தான் ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு. ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணி என்னோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சான்னு கேட்டால் கிடையாது. இதிலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு கலருக்குமே வந்து என்னென்ன மென்ஷன் ஆகணும். லைட் ப்ளூக்கு வந்து நரிஷிங்காக இருக்கும், டார்க் ப்ளூக்கு வந்து டேண்ட்ரஃப் அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஹேர் ஃபாலை பேஸ் பண்ணி தான் நான் இதை வாங்கினேன். இப்போ யூஸ் பண்ணி எனக்கு ஹேர் ஃபால் டபுள் ஆகிடுச்சு. டபுள் மடங்காக எனக்கு ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது கண்டிஷ்னர், இது ஷாம்பு. ஷாம்போட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் கீழே வந்து ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்து நல்ல ஒரு சில்கியான ஃபினிஷ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருந்தேன். பட் ஆனால் நான் இதை யூஸ் பண்ணி எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றால் என் முடி திரும்பியுமே ரஃப்பாக தான் இருந்தது. ஸோ வந்து ஃபஸ்ட் டைமே வந்து கெஸ் பண்ணக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லலான்னு பார்த்தா வீக்லி பார்த்தீங்கன்னா 2 வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன் கண்டிப்பாக. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த கண்டிஷ்னரோட சேர்த்து யூஸ் பண்ணேன். கண்டிஷ்னரோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது கண்டிஷ்னர் வந்து எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் கொடுத்துருச்சு. எனக்கு நிறைய கண்டிஷ்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஒரு கண்டிஷ்னர் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை. ஹேர் ஃபால் கண்ட்ரோலுன்னு தான் போட்டிருக்கு. பட் ஆனால் வந்து இது எனக்கு செட் ஆகலை. ஸ்மெல் வைஸில் பார்த்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்குது. நான் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஓகே பெஸ்ட்டாக எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தேன். எனக்கு ரிசல்ட் எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. இது என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ. நான் வந்து ஓனாக வந்து நான் காசு கொடுத்து நான் வாங்கின ப்ராடக்ட் தான். இந்த 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா 3 மந்த் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமேட்டு எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல. திரும்பவுமே எனக்கு ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது இதை யூஸ் பண்ணிட்டு தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா ரிவ்யூஸ் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை போய் வாங்குங்க. ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.